அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் யாமினி. தமிழோடு இணைவோம். இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து வச்சு அல்வா செய்ய போகிறோம். ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. 2 பவுல் அளவுக்கு என்ன பண்ணணுன்னா 2 பவுல் அளவுக்கு கருப்பு உளுந்து அளந்து எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு உளுந்தை ஒரு பவுலில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அந்த பேனில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலர் ஆகும்போது ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, 3 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை அதோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த பின்னாடி அதை ஃபேனில் ஆற வச்சிடுங்க. ஆற வச்ச பின்னாடி அதை ஒரு மிக்சரில் போட்டு நைஸாக பவுடர் பக்குவம் வர வரைக்கும் நல்லா அரைச்சி கொண்டாந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. எந்த பவுலில் நம்ம கருப்பு உளுந்து அளந்தோமோ அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு தண்ணியை எடுத்து அதை அந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேனில் எந்த பவுலில் நம்ம தண்ணி ஆட் பண்ணமோ அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை எடுத்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரையிற அளவுக்கு கைவிட்டு கிளறுங்க. கிளறின பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக பபுள்ஸ் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருப்பு உளுந்து பவுடர், அந்த பவுடரை அதில் சேர்த்துக்கோங்க. கை விடாமல் நல்லா கிளறுங்க. கை விட்டிங்கன்னா கட்டிப்பட்டுரும். கை விடாமல் 2 மினிட்ஸ் நல்லா கிளறுங்க. அல்வா பக்குவத்துக்கு வரணும். வாணலில் ஒட்டாமல் வரணும். திரண்டு வரக்கூடிய அந்த பக்குவமாக இருக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதனோட நெய் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் ஒரு டைம் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முந்திரி, திராட்சை கொஞ்சம் நெய்யில் வறுத்து அதனோட சேர்த்து இறக்கிடுங்க. நம்மளுடைய ஹெல்த்தியான கருப்பு உளுந்து அல்வா ரெடி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே போல் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். யாமினி வேக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்